ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 பிரியாணியில் 3 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 15 போல் முந்திரி, அப்புறம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. இது இந்தளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது இது கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போனதும் இதில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு இதை 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில் இதை கலந்து விட்டுக்கோங்க. கலக்கும்போது இதை லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் இதை மூடி போட்டுட்டு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. இதிலேருந்து வாசனை ரொம்பவே நல்லா வருதுங்க. இதோட சுவையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.